இந்த கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? நான் என்ன தற்குறியாமா? தற்குறி நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். தீய சக்தியும் தீந்து போன சக்தியும் அதாங்க திமுகவும் மற்றும் பலரும். தீர்த்த சக்தின்றிய தீய சக்தின்றிய நீ என்ன சக்தியா இருக்கிற? இன்ன வரைக்கும் எங்கள் அம்மா வாயிலையோ இதே எங்கள் தலைவர் வாயிலையோ இந்த மாதிரி ஒரு சின்ன தகாத வார்த்தைகள் கூட வந்தது கிடையாது. நாங்கள் கேட்டதே கிடையாது. ஒரு முதலமைச்சர் அவர் என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல மக்களை மதிக்கணும். ஏன்னா அவர் சின்ன குழந்தைன, அதனால அவருக்கு தெரியல. இவர் 6 மணி மேலே அரசியல் பண்ண தெரியாது. 6 to 6 30 வருஷம் ஆட்சி செஞ்ச கட்சி இது. இதை பார்த்து தெரிஞ்சு 30 நாளில் தெரிஞ்ச சக்தின்னு சொன்னார்னா அவருடைய அறிவுத்தன்மை அவ்வளோதான். முதலமைச்சர் அவர்களே, நீங்களும் ஒரு தற்குறி தான். தமிழ்நாட்டுடைய வரலாறு உனக்கு தெரியாது. தற்குறிங்களா என்ன மாதிரி பேசிங்கன்னா எனக்கு வாயில் வந்துடும், எங்களுக்கெல்லாம் வராதா? இப்போ எவ்வளோ பாலியல் பலாத்காரம், எவ்வளோ அநியாயம்லாம் நடக்குது. யாராவது ஏதாவது கேட்டாங்களா? நீ ஆட்சிக்கு வந்த ஒரு மாதம் கூட ஒன்று ஆகல. அந்த ஒரு 20 நாளில் எத்தனை கொலை? முதலமைச்சர் தான் நாட்டுக்கு ராஜா இல்லை. முதலமைச்சர் தான் ராஜா. யாரு? ஓட்டு போட்ட மக்கள். விஜய் அவர்கள் பேசும்போது திமுக ஒரு தீய சக்தி அப்படின்றதும் அதிமுகவை தான் தீர்ந்த சக்தி அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? அவருக்கு முதல்ல அரசியல்னால என்னன்னு தெரியல. குதிரை பேரம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. சரிங்களா? அரசியலை பற்றி தெரியும்னா எங்கள் அண்ணன் எடப்பாடியார்கிட்ட கற்றுக்கணும். கற்றுக்கிட்டு அவர் அரசியல் பண்ணார்னா நியாயம். ஏன்னா அவர் சின்ன குழந்தைன, அதனால அவருக்கு தெரியல. இவர் 6 மணி மேலே அரசியல் பண்ண தெரியாது. 6 to 6 6 மணி நைட்டு 6 மணி விடிய கால 6 மணி வரைக்கும் அவர் என்ன செய்யறது தெரியாது. படுத்து தூங்கினா புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தமிழன் எடப்பாடியார் ஆண்ட கட்சி இது. 30 வருஷம் ஆட்சி செஞ்ச கட்சி இது. இதை பார்த்து தெரிஞ்சு 30 நாளில் தெரிஞ்ச சக்தின்னு சொன்னார்னா அவருடைய அறிவுத்தன்மை அவ்வளோதான். நாங்கள்லாம் எவ்வளோ பெரிய இதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம். இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. பெரிய கட்சி ஆலமரம், எங்களெல்லாம் வேறு உளுந்து அசைக்க முடியாது. தற்குறி என்று சொல்வதற்கு என்ன காரணம்னு சொன்னால், வரலாறு தெரியாதவனு தான் தற்குறின்னு சொல்கிறது. முதலமைச்சர் அவர்களே, நீங்களும் ஒரு தற்குறி தான். தமிழ்நாட்டுடைய வரலாறு உனக்கு தெரியாது. அதாவது திருச்சிக்கு போனோமா, நம்மளுக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி சொல்கிறது தான் ஒரு பண்பாடு. பொதுமக்கள் அனைவரும் இவனை தற்குறின்னு சொன்னது இது உண்மையான சம்பவம். இது அவர் வரும்போது என்ன சொல்லிட்டு வந்தார்? ஓட்டு போட்டவங்களுக்கும் நான் முதலமைச்சர், ஓட்டு போடாதவங்களுக்கும் நான் முதலமைச்சர்னு சொன்னார். அப்போ ஒரு முதலமைச்சர் அவர் என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல மக்களை மதிக்கணும். அவங்க ஃபேஸ் வேல்யூ காமிச்சு, சினிமா முகத்தை காமிச்சு, ஸ்டாலின் அங்கிள் அப்படி இப்படின்னு சொல்லி ஓட்டு வாங்கிட்டீங்க. அதுவும் எப்படி? மெஜாரிட்டியில் அம்மா சொல்கிற மாதிரி கருணாநிதி அரசை அம்மா சொன்ன மாதிரி நீ இன்னைக்கு மைனாரிட்டி கவர்மெண்ட் தான். தீர்த்த சக்தின்றிய தீய சக்தின்றிய நீ என்ன சக்தியா இருக்கிற? நீ வந்திருக்கிய முக தலைவர் கஜனா பெட்டியில் பணம் இருக்கான்னா நீ வந்த? அவர் பணம் இருக்க இல்லையோ உன் கடமை என்ன? நீ கரெக்டாக மக்களுக்கு சேவை செய்யணும்ல. சினிமாவில் எப்படி பவுடர் முஞ்ச காமிச்சு அவர் மக்களை கவர்ந்தாரோ அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு அரசியலில் உட்காந்துருக்காரு. இப்போ மக்கள் படுற பாடு எவ்வளோன்றது அவர் இறங்கி பார்த்தா தெரியும். அவர் ஜெயிச்சப்பவே யாருக்குமே ஒரு நன்றி கூட சொல்லலை. சினிமா பாணியிலேயே கிஸ் அடிக்கவும் டாட்டா காட்டவும் தான் இருந்தார். அந்த கோட் ஷூட் போட்டு வெள்ளை சட்டையை போட்டு தெரிஞ்சா மக்கள் அந்த பளபளப்பு பார்த்து ஓட்டு போட்டாங்கன்றது இல்லை. மக்களுக்கும் அறிவு இருக்குது. தமிழ்நாடு மக்கள் ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுத்து பார்த்தாங்க. அதை நீங்கள் மாற்றன்னு சொல்லலை, ஏமாற்றமாக கொடுக்குறீங்க. தலைவங்கிற தகுதியை இழந்துட்டார். ஏன்னு கேளுங்க, எடுத்த உடனேயே தற்குறிங்களா என்ன மாதிரி பேசிங்கன்னா எனக்கு வாயில் வந்துடும், எங்களுக்கெல்லாம் வராதா? நாங்கள் வாயில் விட்டோம்னா வேறு மாதிரியெல்லாம் விடுவோம். இப்போ எவ்வளோ பாலியல் பலாத்காரம், எவ்வளோ அநியாயம்லாம் நடக்குது. யாராவது ஏதாவது கேட்டாங்களா? கேட்க மாட்டேன்றாங்க. ஏன்னா தற்குறின்னு சொன்னால் மட்டும் அவருக்கு கோபம் வருது. நான் என் வாயில் வந்துருன்றாரு. என்ன வரும்? நீ ஆட்சிக்கு வந்த ஒரு மாதம் கூட ஒன்று ஆகல. அந்த ஒரு 20 நாளில் எத்தனை கொலை, எத்தனை கொள்ளை, எத்தனை கற்பழிப்பு, உன் கட்சிக்காரங்களே கற்பழிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் உன்னால் பார்க்க முடியுதா? நீயே ஒரு தீய சக்தியாக இருக்கிற. ஒரு முதலமைச்சர் கான்ஸ்டியூஷன் பொறுப்பில் இருக்காங்க, ஓகேவா? மாண்புமிகுன்ற முதலமைச்சர், அவர் வாயில் என்ன வார்த்தை வந்துடும்? வாயில் வேறு வார்த்தை வந்துடும்ன்றாங்க. நீ பொறுப்பில் இருக்கும்போது நீங்கள் உட்காடுறீங்க இல்லையா, அதே வார்த்தை நாங்கள் மக்கள், ஓட்டு போட்ட மக்கள் நாங்கள் கேட்கலாம்ல. முதலமைச்சர் தான் நாட்டுக்கு ராஜா இல்லை. முதலமைச்சர் என்ற பொறுப்பு கூட இல்லாமல் ஒரு நாளாந்தர பேச்சாளி போல, ஒரு வீதியிலே சென்று பேசக்கூடிய ஒரு பேச்சாளி போல, அந்த முதலமைச்சர் என்ற நாற்காலிக்கு ஒரு மரியாதை இல்லாமல், ஒரு பொருத்தமில்லாத ஒரு நபர் போல அவர் தன்னைத்தானே காட்டிக் கொடு தற்குறி என்றதை அவர் நிரூபித்தார்.
ஒரு அறவேற்காடு என்பதை அந்த மேடையில் அவருடைய பேச்சு தெரிகிறது. இன்ன வரைக்கும் எங்கள் அம்மா வாயிலையோ இதே எங்கள் தலைவர் வாயிலையோ இந்த மாதிரி ஒரு சின்ன தகாத வார்த்தைகள் கூட வந்தது கிடையாது. நாங்கள் கேட்டதே கிடையாது. அவங்க மட்டும் அவங்கள விட முன்ன ஆண்டவங்க முத காரியம். காமராஜர் ஆட்சியில் இருந்து வர்றவங்க வார்த்தையில் கூட நிதானம் இருந்தது. உங்கள்கிட்ட இந்த நிதானம் கிடையாது. குழந்தைங்க இருக்குல்ல, அப்பா ஓட்டு போடு, தாத்தா ஓட்டு போடுனாங்க, இவர் மாமா ஓட்டு போடுங்கனாங்க. ஆனால் அந்த மாமா ஓட்டு போடுன்னு சொன்ன குழந்தைங்க இன்னைக்கு பாதிப்பு அடைஞ்சிருக்கு. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2-3 பாலியல் வன்கொடுமை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கூட்டு பாலியல் வன்கொடுமை தாவேக்கா நிர்வாகியால் நடந்திருக்கு. எங்கள் அம்மா ஆட்சியில் கரண்ட் எங்களுக்கு நின்னதே கிடையாது. இன்னைக்கு குழந்தை குட்டிங்கெல்லாம் நைட்டு ரோட்டில் உக்காந்துருக்குற நிலமை வருது. யாருக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறதுனே தெரியல. முதல்ல 2013லையும் சரி 2021லையும் சரி கரெக்டாக அதிமுக ஆட்சி அம்மா எப்போல்லாம் ஃபேவராக கரெக்டாக இருந்தாங்களோ சட்ட ஒழுங்கு தெளிவாக இருந்தது. எடப்பாடியார் அரசும் நல்லா இருந்தது. ஸ்டாலின் பொம்மை அரசு முடிஞ்சு போய் குளத்தூரே தோத்துட்டாரு அவர். இதே நிலைமை மீண்டும் தெரியும், பெரம்பூர்லேயும் அவர் தோப்பார். இங்க பெரம்பூர் தொகுதியில தான் விஜய் அவர்கள் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ அவர்கள் ஜெயிச்சதுக்கு அப்புறம் எதுவும் மாற்றம் எதுவும் நடந்த மாதிரி பார்க்க ஒரு மாற்றம் இல்லைம்மா, வெறும் ஏமாற்றம் தாம்மா இருக்குது. ஒரு மாற்றமும் கிடையாது. ரவுடிசம் அதிகம். சின்ன சின்ன பசங்கள்லாம் சும்மா பகுல் தூக்கிட்டு எப்படி நிற்கிறானுங்க தெரியுமா? நான் யார் தெரியுமா? மாவட்ட செயலாளர். நான் யார்? அதான் விசில் அடிச்சு அணில் குஞ்சுங்க. நாங்கள் சொல்கிறீங்கள பேர் அணில் குஞ்சுங்க. நாங்கள் தான் அணில் குஞ்சுங்க. பார்க்குறீங்களா? மரத்துக்கு மரம் தாவறோம். இதெல்லாம் நாட்டு நடைமுறைக்கு செட் ஆகாது. மாற்றம் ஒன்றுமே இல்லை. அதே விலைவாசிலாம் ஏறி போச்சு. இன்னைக்கு லேண்டுடைய வேல்யூஷன் கைடு வேலன்ஸ்லாம் 600 ஏறிடுச்சு. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு 600. யாருக்கும் தெரியாது. அது ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போனாலும் அது தெரியும். என்னென்ன விலை ஏற்றினா மறைமுகமாக அவர் ஏற்றிட்டுலாம் இருக்காரு. என்ன சொல்கிறதுனே தெரில. எப்படி ஆச்சு ஏதாச்சு ஒன்றுமே புரியல. ஒரு மாயாஜாலம் மாதிரி ஆகிப்போச்சு. அவ்வளோதான் இப்போதைக்கு. அது சொல்லுங்க. இன்னும் ஒன்றுமே தெரியல. பெரம்பூரை ஜெயிச்சிருக்கான்னு சொல்கிறீங்களே தவிர ஒரு வேட்பாளராக வெற்றி வேட்பாளர் ஜெயித்தவர் இன்ன வரைக்கும் தொகுதி என்னென்னு பார்க்கல, என்ன எதுன்னு கேட்கல. மாற்றம் சொன்னார். ஆனால் பாட்டிலுக்கு 20 ரூபான்னு கொண்டு வராதே தவிர பெரம்பூருக்கு எந்த மாற்றமும் வரல இது வரைக்குமே. நீ வந்தல்ல, நான் பெரிய பணக்காரன், எத்தனை ஆயிரம் கோடி என்னை விட்டுட்டு வந்திருக்கேன், சினிமாவெல்லாம் விட்டுட்டு. அந்த பணத்தில் செய்கிறேன்றிய உன்னால் செய்ய முடியுமா? முடியாது. மக்கள் ஏமாற்றப்பட்டார்கள். அதாவது ஒரு மாய உலகத்தை உண்டாக்கி ஆட்சி படத்தில் வந்து அமைஞ்சிட்டீங்க. நீ வச்சிருக்க மந்திரிங்கெல்லாம் ஃபோர்ஜரி மந்திரிகள். ஐடிஐ படித்தவெல்லாம் கல்வித்துறை அமைச்சர்ன்றான். தலைகீழ தமிழ்நாடு கிடக்கு, தமிழ்நாடு தாழ்ந்து கிடக்கு. எந்த விஷயங்களும் தமிழ்நாட்டில் நல்லா இல்லை, அது சரியில்லை, இது சரியில்லை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை அத்தனையும் சரி பண்ணுவோன்னு தானே நீங்கள் வந்தீங்க. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி ஆட்சி ஆண்டவங்களுக்கு கஜானா காலியாக இருக்கா இல்லையான்னு அவங்களுக்கு தெரியுமில்ல. அதை வச்சு தானே அவங்களும் ஆட்சி ஆண்டிருப்பாங்க. நீங்கள் முதல் ஸ்டேட்மெண்ட்டே நீங்கள் என்ன கொடுக்குறீங்க? கஜானாவை காலி பண்ணி விட்டார்கள், ஒன்றுமே இல்லை பணம்னு சொல்கிறீங்க. முதல்ல அதுவே தவறான செயல். மக்களுக்கு நீ என்ன செஞ்சுருக்கிற? எதுவுமே செய்யலைல்ல. இதே எங்கள் எடப்பாடியார் ஜெயிச்சிருந்தா ஒரு குடும்ப அட்டைக்கு ஃப்ரிட்ஜு வழங்குறேன்னு சொன்னார். கண்டிப்பாக செஞ்சுருப்பார். அவர்னா கஜனா பெட்டியில் பணம் இருக்குன்னு பார்த்தா வாக்குறுதி கொடுத்தாரு இல்லையே. 3 சிலிண்டர் கொடுக்குறேன்னு சொன்னார். இந்நேரம் கொடுத்துருப்பாரு. நீ கொடுத்தியா? 6 சிலிண்டர் கொடுத்தியா? நீ 6 சிலிண்டர் தரேன்னு சொன்னியா? 1 சிலிண்டர் உன்னால் கொடுக்க முடிஞ்சிச்சா மக்களுக்கு? இல்லை 2500 கொடுக்குற இடத்துல உன்னால் ஒரு 1000 ரூபா கொடுக்க முடிஞ்சிச்சா? நின்று பத்திரிகை பதில் சொல்லு. நீ சொன்ன திட்டங்களை நான் உடனே ஆட்சிக்கு வந்த நான் ஒரு நாளே செய்வேன்னு கத்தனில்ல. இது வரைக்கும் என்ன திட்டம் செஞ்ச? தீய சக்தி கொடுத்த 1000 ரூபா தான் நீ கொடுத்துட்ருக்க. அவங்க கொடுத்ததான் நீ கொடுத்துட்ருக்க. அப்போ தீய சக்தியை பின்தொடர்ற நீ. அவங்க ஓட்டு வாங்கி ஜெயிச்சு அவங்க கூட்டணியை வச்சுக்கிட்டு நீ மந்திரி சபை அமைச்சிருக்க. அப்போ தீய சக்தியோட சேர்ந்து தானே நீ கைகோத்தானே போயிட்டுருக்க. மீண்டும் சொல்கிறேன், திமுக மாதிரி திருப்பி நீங்கள் முதலமைச்சர் வீட்டுக்கு போகிறதுக்கு நாள் வெகு தொலைவிலாம் இல்லை, ரொம்ப கிட்ட வந்துடும். வெயிட் பண்ணி பாருங்கள், சீக்கிரம் வீட்டுக்கு போயிடுவார். அதிமுக அழிக்க நினச்சா தாவேக்கா வெகு 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 விரைவில் அழிஞ்சு போகும். அதோட ஆட்டம்லாம் வெறும் 6 மாதம். அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.